Arrival of loved one can heal to the core. Arrival of a loved one can heal, can go deep, can do massive within us. The arrival or the presence may not require outward conversations, uh, um, cuddlings. Um, it need not be overt. Everything can be covered. It's still uh, the inward healing or the blossoming via the presence of a loved one. Um, it is something which is like this. When the wind blows, when the wind just blew, uh, the effect it has on us, uh, it is something which is such a healer. But at the same time, அப்படியே மைண்டுக்குள்ளே சாங் பண்ணும்போது நேற்று நியூஸில் கூட வயநாட்டில் இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு பார்த்தீங்களா. அதில் வந்துட்டு ஒரு பாட்டிமாலாம் மகனை வந்து காணும். பாட்டிமாவும் ஐயாவும் சொல்கிறாங்க, பக்கத்தில் ஒரு குட்டி பையன் உட்காந்துருக்காங்க, பேரனா இருப்பாப்புலன்னு நினைக்கிறோம். மகனை காணும், என்னன்னு தெரியல அப்படின்றாங்க. அதிலலாம் வந்து சிபி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு லெஃப்ட் ஒன் அது யாராக இருந்தாலும் சரி, அவன் பிறந்துட்டானா சரி, இந்த மாதிரி தான் அவங்களுடைய லவ்ட் ஒன் வந்துட்டு இப்போ இல்லை. ஸோ இருக்காங்களா இல்லையா ஃபிசிக்கலான்னு கூட தெரியாத நிலையில் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. இட்ஸ் நாட் தட் ஈஸி டு லூஸ் எவ்ரிதிங் இன் த சென்ஸ் லிட்ரலி எவ்ரிதிங். அண்ட் தென் ரீஸ்டார்ட்னாலும் யோசிச்சு பார்க்குறேன். அந்த தாத்தா பாட்டி உங்கள்கிட்ட இப்போ பேசும்போது அந்த தாத்தா பாட்டி அவங்க மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும், எல்லாமே எதுவுமே தெரியல. அவங்க பேரை வச்சுட்டு அகெயின் டு லிவ் லைக் யங்கர் அடல்ட் ஆர் மிடில் அடல்ட்ஹுட்குள்ளே போயிட்டு வாழ்கிறது. ஆனால் அந்த ஃபிசிக்கல் ஸ்டாமினா, மென்டல் ஸ்டாமினா குடும்பத்தில் யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. உழைச்சது இத்தனை வருஷம் அவ்வளோ படாத பாடுபட்டு அவ்வளோ இது பண்ணது. நத்திங் இஸ் இன் ஹேண்ட், நத்திங் இஸ் இன் மைண்ட் ஆல்சோ. எப்படி இருக்கும்? ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் ரொம்ப வந்துட்டு உள்ளே போய் இதுக்கான ரீசன்ஸ் என்ன அவ்வளோ தோண்டி ஜியாகிரபிக்கலாக அவ்வளோ வந்து நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன். நான் இன்னும் நத்திங் நான்சென்ஸ்னால் நான் அதுக்கு எதுவும் கிளிக்கல. ஸோ என்ன நான் அந்த மாதிரி சொன்னேன். வேற லெவல் பங்கம் தான் இது, மரண பங்கம். அப்படியே ஒரு 2 பேர்ட்ஸ் அங்கே இருந்துட்டு இல்லாமல் இருக்கிறது, அந்த பில்டிங் பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவங்க லைஃப்பை இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், எப்படி இருக்கும் அவங்களுக்கு. ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கும் போதே ஒரு மாதிரி தான் இருக்கு எனக்கு. நான் இல்லைன்னா சொல்லலை, ஒரு நிறைவும் இருக்குது எனக்கு. இப்போ லவ்ட் ஒன் வந்திருக்காங்க, எனக்கு நம்ம கேஸ் சிப்ளிங் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில விஷயங்களும் இருக்கும்ல, மைண்டுக்குள்ளே சில விஷயங்கள்லாம் இருக்கும், நமக்கு நடக்கும், நம்ம லவ்ட் ஒன்ஸ்க்கு நடக்கும், நம்மளோட க்ளோஸீஸ்க்கு நடக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே வயநாட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொத்தமாக காலியாகிருக்கு அவங்களுக்கு. கம்ப்ளீட்லி ஷேட்டர்ட் அப்படிங்கிற ஸ்டேட். அதுலேருந்துலாம் அவங்க ரிவைவ் ஆகி வர்றதுலாம் க்ரீஃபில், மரண க்ரீஃபில். இட்ஸ் நாட் தட் ஈஸி. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரோட லவ் கனெக்ட் எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் எஸ், இட் இஸ் நாட் ஈஸி. இதுதான் லைஃப். எனக்கு இதுக்கான ரீசன்ஸ் அது இது எல்லாமே நான் பார்த்துட்டேன். தேங்க்யூ படி. இதுக்கான படி சவுண்ட் கேட்டுச்சோ, அதனால் தேங்க்யூ படி சொல்லுவேன். ரீசன்ஸ் எல்லாமே தெரிஞ்சு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு கிடையாது. நான் இப்போ சொல்ல போகிறது இந்த நேரத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு இவங்க இது பண்ணணும், பொலிட்டிக்கலி வந்துட்டு வாக்குவாதம் பண்ணுறதோ அதெல்லாம் இப்போ வந்து யூஸ்லெஸ். இப்போ என்ன செய்யணுமோ அந்த விஷயத்த செய்யணும், அவ்வளோதான். ஏன்னா ஒரு உயிர் இருந்தாலும் உயிர் தான், அவ்வளோ உயிர்கள்
அவ்வளோ பேர். ஸோ அதாவது சொல்கிறாங்க கிராமமே வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க, அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து உயிர்கள் வந்து நம்ம டக்குன்னு பாடின்னு சொல்லிடுறோம், டெட் பாடின்னு, பட் ஆனால் உயிரில். ஸோ அந்த உயிர் ஏதோ ஒரு இடத்துலேருந்து, இடம்னு கூட சொல்ல, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிடுச்சு சாமி, அந்த ரேஞ்சுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது. ஆமாம் பாடி, அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் வந்துட்டு சீரியஸ்லி யோசிச்சு பார்க்கும்போது வந்து இட் இஸ் நாட் தட், இட் இஸ் நாட் ஈஸிலாம் சொல்ல மாட்டேன். இட் இஸ் நாட், அதுக்கு என்ன ஃபில்லர் போடுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்றதே ஐ லாஸ்ட் ட்ராக். இந்த ட்ராக் இது பண்ணும்போதே வந்துட்டு எனக்கு மைண்டில் வந்துருச்சு. இதுக்கே வந்துட்டு ஐயோ லாஸ்ட் ட்ராக் இப்போ நம்ம ஞாபகம் சொல்லணும், அப்படி இல்லைன்னா திரும்ப பாஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு சொல்லணும். அப்படி அது வந்து பீப்புள் என்ன நினைப்போம், அப்படிலாம் நம்ம மைண்டில் வரும்னா அந்த ஒரு செகண்டில் வந்துடும். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே போச்சு, அதனால அவங்க வாழணும் மறுபடியும். அது அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஒன்றே ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து யாரையும் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுறதுக்கு, இந்த நேரத்தில் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது தான். பட் ஆனால் எல்லாரையும் சேர்த்தா சொல்கிறேன், என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். நமக்கு எப்படி பேம்பரிங்கிறத தாண்டி நல்லா இருக்குல்ல இந்த க்ளவுட்ஸு. ஆனால் ஃபுல்லாக இப்போ நான் அப்படியே ரசித்து எனக்கு ஆத்மார்த்தமான ஒரு நிறைவு கொடுக்குறாப்புல இந்த க்ளவுட்ஸு செல்லம். ஆனால் வந்து அவங்கள பற்றி நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கனால கொஞ்சம் மைண்டில் அதுவும் வந்து இதாக இருக்கனால ஒரு மாதிரி இருக்குது. இதுவே பாருங்களேன், அப்படியே இந்த க்ளவுட்ஸ் வந்து வேவியாக அவங்கள அடிச்சுட்டு போன அந்த இது மாதிரி இருக்குப்பா, ரொம்ப கொடுமை. நம்ம வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு சீரியஸ்லி ஹியூமன்ஸ் தான், நானும் ஹியூமன் தான். ஸோ அந்த வார்ம்த்து, அந்த பேம்பரிங்னு சொல்ல மாட்டேன், நம்மளை வந்து கொஞ்சிக்கிட்டே இருக்கிறது, முன்னாடி வந்துகிட்டே இருக்காது, அது கிடையாது. ஆனால் ஒரு வார்ம்த், ஒரு விதமான வந்து அந்த அன்பு, சரிங்களா, அது நமக்கு தேவைங்கிற மாதிரி நம்ம பார்ட் ஆஃப் நேச்சர் தான். நேச்சர் நம்மளோட பார்ட் கிடையாது, நம்ம தான் நேச்சருடைய ஒரு ஜஸ்ட் பெட்டி. அப்படி இருக்கிற பட்சத்தில் நல்லா இருக்கு இந்த இது இப்படி இது பண்ணுறது. பட் பெட்டியிலையும் பெட்டி நம்ம. அப்போ நம்மளையே நம்ம அவ்வளோ கேர்டேக் பண்ணிக்கணும், நம்ம அப்படி பார்த்துக்கணும், அப்படி இப்படின்னு நினைக்கும் போது சீரியஸ்லி நம்ம நேச்சருக்கான விஷயங்களும் செய்யணும். நேச்சருக்கான ஸ்பேஸ் இருக்கணும். நேச்சருக்கான சொல்லுவாங்கள்ல, இந்த இடத்துக்கு தூர் வரணும், டேம்னா அதுக்கு இப்படி மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஏதோ ஒரு இதுலேயே சொல்லியிருப்பேன், அம்மாலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, இப்போ மரம்லாம் வச்சோம்னா அது குழந்த மாதிரி பார்த்துக்கணும்ப்பா, அப்படிப்பா இப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது அந்த நேச்சருக்கான ஸ்பேஸ் அங்கே இருக்கணும், நேச்சருக்கான விஷயங்களை நம்ம செய்யணும். நம்ம அதை போய் பங்கம் பண்ணாமல் ஆக்கிரமிப்பு பண்ணாமல் இருந்தாலே அவங்கள டேக் கேர் பண்ணிப்பாங்க. பட் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்கிறோன்னா இப்போ அதுக்கான இப்போ நம்ம ஒரு சில ஆக்குபென்சி பண்ணுறோம். எனக்கு தெரியுது நான் சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு இதாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு எப்படின்னா, நமக்கும் நிறைவாக இருக்கணும், ஒரு நேச்சர் ஸ்பாட் போகணும், அதெல்லாம் தோணும். அப்புறம் பேரலாக என் மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு ஒரு பில்டிங் மாதிரி கட்டி அப்போ அங்கேயே போய் நம்ம பங்கம் பண்ணுறோம். நான் சொல்கிறது என்னென்னா, எந்த இடத்துக்கும் இது பண்ணக்கூடாது அப்படி நான் சொல்ல வரல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நேச்சரை வந்து நம்ம ஷேட்டர் பண்ண அவங்க நம்மளை அடிக்கிற அடி வந்து வேறு லெவலில் வரும். அவங்க நம்மளை அடிக்கிறது மட்டும்தான் நமக்கு அப்போது நமக்கு எப்படி அடிக்கிறாப்புல நேச்சர்னு தெரியும். ஆனால் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் டுகெதர் நம்ம எதுவும் நிறைய செஞ்சிட்ருக்கோம். என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். சரி, இதில் மறுபடியும் நான் சொல்கிறேன், வி ஆர் ஆல் தேர் ஃபார் அங்கே இருக்கிற லவ்ட் ஒன்ஸ்க்காக. ஆனால் என்னன்னா, சரி, அகெயின் அண்ட் அகெயின் இது இத்தனை பேர் தவறி, இத்தனை பேரை நம்ம இழந்து, இவ்வளோது இதானதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு நானும் ஒன்றும் கிளிக்கல, நீ என்ன கிழிச்ச அப்படின்னு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஆனால் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்கும் பொழுது, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஸ்லாப்பில் இருக்கும் பொழுது, சாரி அடுத்த இது அப்படி எடுக்கிறோம், அந்த இதில் இருக்கும் பொழுது ஐ திங்க் தே நீட் டு டூ த ரெக்வயர்டு. நேச்சரை பங்கம் பண்ணாமல் நேச்சருக்கான விஷயங்கள் செஞ்சு அந்த பிளேஸை அந்த இடத்துக்கு தகுந்த அப்படி அந்த தகவமைத்தல் அப்படிங்கிற விஷயம், அதாவது அந்த இடத்துக்கு தகுந்த அப்படி நம்ம தான் தகவமைச்சுக்கணும். நமக்காக நேச்சரை தகவமைக்கிறது அப்படிங்கிறது
அப்புறம் இப்படி நமக்கு இவ்வளோ இதாகுது இல்லை, அப்போ என்ன ஆகுது, உயிர்கள் போதில்ல, அது இட்ஸ் நாட் தட் ஈஸி ரைட். அண்ட் அன்அக்செப்டபிள் ஸ்டேட் வந்துட்டு ரொம்ப 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 உள்ளே போகுது. எனக்கு தெரில, நான் இது மறுபடியும் சொல்கிறேன், நான் இது வந்து நான் குத்தி காட்டுறதுக்கோ இல்லை இது அப்படி நான் சீரியஸ்லி அப்படி நான் மீன் பண்ணலை. நிறைய காரணிகள் இருக்குது, பேஸ் அடித்தளம் அவ்வளோ இது இருக்குது. நான் இது சொல்கிறது வந்துட்டு இந்த நேரத்தில் நான் வந்து இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தடவை சொல்கிறேன். ஸோ சரி, நம்ம இது ரொம்ப இது பண்ண வேணாம். பட் அதான் தோணுச்சு, ஒரு லவ்ட் ஒன் எங்கேயோ இருந்தாங்கனாலுமே அவங்க நமக்காகன்னு கிடையாது, அவங்க இருக்காங்கன்ற அந்த ஒரு ஃபீல். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அவங்க நம்ம பக்கத்தில் இருக்காங்க, பட் அவங்க நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கணும், ஷோல்டரில் கை போட்டு கேஷுவலாக சிப்ளிங்கோ யாரோ அப்படி பண்ணணும் கூட அவசியம் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு ஃபீல். ஆனால் அப்படி இருந்து ஒருத்தவங்க இல்லவே இல்லைன்னு இருக்கும்போது நான் இது உண்மையிலே பிளான் பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியாது நம்ம தம்பு வருவாப்லன்னுலாம் சீரியஸில் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டாப்ல. ஸோ நேற்றுக்கு நினச்சிட்டு இருந்தோம், நியூஸ் நைட்டு பார்க்கும்போது அந்த பாட்டி தாத்தா இது பண்ணும்போது கேட்கும் போதே உள்ளுக்குள்ள அவ்வளோ இது இருக்குது, அத்தனை பேர் அதுன்னு கேட்கும் போதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப பீரியடுக்கு முன்னாடி வந்துட்டு டக்கு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் அப்படி போயிட்டு வர்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அப்போது வரும்பொழுது டெப்புக்குளத்தில் தண்ணியாக இருந்துச்சு. சரி, அந்த வீடியோ வேணால் இது பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் நான் யோசித்தேன், எவ்வளோ இது, அதாவது இது நான் வயநாடு இதை பற்றி பேசி போடணும் இப்படி போகணும் அப்படிலாம் நான் யோசிக்கல. சரி, அவ்வளோ இதாக இருக்காங்கல்ல, இந்த நேரத்தில் போய் நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் இப்படி தம்பு வருவாப்பில் பேரலாம் நான் இப்படி அந்த லவ் பண்ணி இருக்கும்போது அந்த ஒரு இது டோட்டலாக கான் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு இது, அதுக்கப்புறம் நேச்சராக நம்ம வந்து நமக்கு வார்ம்த் தேவைங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய நேச்சரில் நம்ம ஒரு புள்ளி. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வார்ம்த் தேவைப்படும், அந்த வார்ம்த்தை நம்ம ஷேட்டர் பண்ணாமல் இருந்தாலே ஐ திங்க் அதுதான். மறுபடியும் நான் இது அந்த நேரத்தில் யாரையும் இது பண்ணோம் அப்படின்றது யோசிக்கல. ஓகே, லவ் டு எவ்ரிவன். சாரி, டேக் கேர்.